ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். பிரபஞ்சத்தோட செல்ல பிள்ளைகள் எல்லோருக்குமே என் அன்பான வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான டாபிக் தான். அதாவது நீங்கள் ஒண்டர்ஃபுல்லான ஹெல்த்தியான ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அப்படிங்கிறது காட்டுறதுக்கான ஒண்டர்ஃபுல்லான சயின்ஸ் பற்றி தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இந்த சயின்ஸ் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ரொம்ப 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 சூப்பரான ஸ்பெஷல் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்கன்னு அர்த்தம். இந்த சயின்ஸ் இல்லாதவங்க உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கணும்னு நினச்சி நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள். அதாவது புது லவ்வை அட்ராக்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் சரி, ஆல்ரெடி ஸ்பெசிஃபிக் பர்சனை அட்ராக்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் சரி, இந்த மாதிரி விஷயங்கள் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணும்னு சொல்லி நீங்கள் கோலாக வச்சு அதை மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது உங்கள் ரிலேஷன்ஷிப் ஹெல்த்தியான ஹாப்பியான ரிலேஷன்ஷிப்பாக இருக்கும். அந்த சயின்ஸ் என்னங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். பர்சனல் கவுன்சிலிங், ஒர்க் ஷாப், சப்ளிமினல் மியூசிக் வேணுங்கிறவங்க எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். நான் டீட்டெயில் ஷேர் பண்ணுறேன். அதாவது நான் எப்பவுமே சொல்கிற விஷயம் என்னென்னா, நமக்கான பர்சனை அட்ராக்ட் பண்ணினா மட்டும் போதுன்னு நம்ம என்றைக்குமே நினைக்கக்கூடாது. நமக்கு வர பர்சன் ரொம்ப அற்புதமான ஒரு பார்ட்னராக இருக்கும்போது மட்டும்தான் நம்ம லைஃப்பில் நம்ம சாதிக்க முடியும். ஸோ ஒரு ஹெல்த்தியான ஹாப்பியான ரிலேஷன்ஷிப் கிடைச்சா மட்டும்தான் உங்களால் லைஃப்பில் மற்ற எல்லா கோலையுமே ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி சயின்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்பை அட்ராக்ட் பண்ணணுங்கிறத ஒரு கோலாக வச்சு இந்த மாதிரி விஷயங்கள் உங்கள் பார்ட்னர் உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது உங்கள் ரிலேஷன்ஷிப்பே ஹெல்த்தியான ரிலேஷன்ஷிப்பாக மாறும். ஸோ இந்த மாதிரி சயின்ஸ்லாம் உங்களுக்குள்ளார இருக்கான்னு பாருங்கள். எத்தனை சயின்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த மாதிரி சயின்ஸ் இருக்கிற ரிலேஷன்ஷிப் கிடைக்கணும்னு சொல்லி நானும் எல்லாருக்காகவும் ப்ரேயர் பண்ணிக்கிறேன். ரொம்ப நல்ல ஹாப்பியான ரிலேஷன்ஷிப்புக்கு ஃபஸ்ட்டு சைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது 2 பேருமே பாதுகாப்பாக உணருவீங்க. 2 பேரோட ஃபீலிங்ஸுமே பார்த்திங்கன்னா மதிக்கப்படும். அதாவது நீங்கள் உங்களோட பார்ட்னரோட ஃபீலிங்ஸை மதிப்பீங்க, உங்கள் பார்ட்னர் உங்களோட ஃபீலிங்ஸை மதிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் 2 பேரோட வேல்யூவுமே அதிகமாகிட்டே இருக்கும். அதாவது உங்கள் பார்ட்னர் வந்ததுக்கப்புறம் பர்சனல் லைஃப் அண்ட் ப்ரொஃபஷ்னல் லைஃப்பில் நீங்கள் முன்னேறிக்கிட்டே இருக்கணும்னு நினைப்பீங்க. அதே மாதிரி உங்கள் பார்ட்னரும் முன்னேறிக்கிட்டே இருப்பாங்க. இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சைன். அதாவது அந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் ரொம்ப செக்யூராக ஃபீல் பண்ணுறீங்க, நமக்காக ஒரு பர்சன் இருக்காங்கப்பா அப்படின்னு நினைக்கும் போதே உங்கள் வாழ்க்கையோட தரம் அதிகமாகிட்டே இருக்கும் இல்லையா? அதுதான் ஃபஸ்ட்டு சைன். உங்களோட ஃபீலிங்ஸ் அங்கே மதிக்கப்படுது அப்படின்னாலே நீங்கள் ஹெல்த்தியான ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க. நீங்களும் உங்களோட பார்ட்னரோட ஃபீலிங்ஸை மதிக்கிறீங்க அப்படின்னா அவங்களும் அதே தான் ஃபீல் பண்ணுவாங்க. 2வது சைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓப்பனாக உங்களுக்கு தோன்றதை சொல்கிறது. இங்கே நிறையா பேர் என்னென்னா, நான் இந்த மாதிரி சொன்னால் என்னோடய பார்ட்னர் என்ன நினைப்பாங்க, என்னால் சில விஷயங்களை மறைச்சி தான் இருக்க முடியுது அப்படின்னு இருக்காமல், நான் என்னால் என்ன வேணாலும் என் பார்ட்னர்கிட்ட ஓப்பனாக பேச முடியும். எனக்கு என்ன தோணுதோ அது எல்லாமே என்னால் சொல்ல முடியும். எனக்கு என்ன ஃபீல் ஆகுது, நான் பண்ணுற தப்பு எல்லாத்தையுமே என்னோடய பார்ட்னர்கிட்ட ஓப்பனாக சொல்ல முடியுது அப்படிங்கிற ஒரு ஃபீல் கிடைக்குது அப்படின்னாலே நீங்கள் ரொம்ப சேஃபான ஹெல்த்தியான ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்கன்னு அர்த்தம். ஏன்னா யோசித்து பேசிகிட்டே இருக்க முடியாது எல்லாத்துக்கிட்டையும். அதுவும் நமக்கு கிடைக்கிற பார்ட்னர் கிட்ட தான் நம்ம எல்லாமே ஷேர் பண்ணுவோம். ஸோ அவங்க ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு மாதிரி உங்களை ட்ரீட் பண்ணுறாங்க. நீங்கள் என்ன பண்ணினாலும் அதை கூலாக கேட்டுட்டு நீங்கள் பேசுகிற எல்லாத்தையுமே கேட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க அப்படின்னாலே நீங்கள் ஒண்டர்ஃபுல்லான ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்கன்னு அர்த்தம். அதாவது என்னென்னா, அவங்க உங்களை ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க, உங்களை குறைச்சி மதிப்பிட மாட்டாங்க. நீங்கள் அந்த மாதிரி ஃபீல் பண்ண மாட்டீங்க. இவங்ககிட்ட நம்ம என்ன வேணால் சொல்லலாம்ப்பா, நம்ம இருக்கிற மாதிரியே நம்ம ஃபீலிங்ஸை நம்ம பார்ட்னர்கிட்ட சொல்ல முடியும் அப்படிங்கிற ஒரு பார்ட்னர்கிட்ட இருக்கீங்க அப்படின்னா ஒண்டர்ஃபுல்லான ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் இருக்கீங்கன்னு அர்த்தம். 3வது சைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பேச வர்றதை உங்கள் பார்ட்னர் பொறுமையாக கேட்பாங்க. அதாவது என்னென்னா, நல்ல ஆக்டிவ் லிசனராக இருப்பாங்க. நீங்கள் என்ன பேச வரீங்க அப்படிங்கிறது பொறுமையாக கேட்டுட்டு அதை ரசிப்பாங்க. அதாவது என்னென்னா, நீங்கள் பேச வரும்போதே இதெல்லாம் எதுக்கு, தேவையில்லாதது, இந்த மாதிரி தான் நீ பேசுவியா, அந்த மாதிரிலாம் சொல்லாமல் நீங்கள் பேச வரதை பொறுமையாக கேட்டு அதை ரசிக்கிறவங்களா இருக்காங்க அப்படின்னா நீங்கள் சூப்பரான ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்கன்னு அர்த்தம். ஏன்னா நீங்கள் பேசுகிறத ஒருத்தவங்க கவனிக்கும் போது தான் நீங்கள் லவ் பண்ணப்படுறீங்கிற ஒரு ஃபீலே உங்களுக்கு வரும் இல்லையா? நம்ம எல்லாத்துக்கிட்டே அதை நம்ம விரும்ப மாட்டோம். ஆனால் நமக்கான ஸ்பெஷல் பர்சன்ஸ் கிட்ட நம்ம சொல்ல வரதா அவங்க கேட்கணும்னு நம்ம விரும்புவோம் இல்லையா? அதுதான் ரிலேஷன்ஷிப்லேயே ரொம்ப முக்கியமான விஷயம், கம்யூனிகேஷன். நம்ம எல்லாருக்கிட்டே பேசணும்னு நினைக்க மாட்டோம், நம்ம பர்சன் கிட்ட தான் பேசணும்னு நினைப்போம். ஸோ நம்ம பேசுகிறத அவங்க சந்தோஷமாக ரசிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக ஹாப்பியான ஒண்டர்ஃபுல்லான ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்கன்னு அர்த்தம். அடுத்த முக்கியமான அறிகுறி என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2 பேருமே ரொம்ப
ட்ரூத்ஃபுல்லாக, அதாவது உண்மையாக இருக்கிறது. 2 பேர்த்தோட ஃபீலிங்ஸ்லேயும் சரி, லவ்லேயும் சரி, எமோஷன்ஸ்லேயும் சரி, ரொம்ப உண்மையாக வெளிப்படைத்தன்மையோடு இருக்கிறது. அதாவது என்னென்னா, நீங்கள் இருக்கிறத அப்படியே ஏற்றுக்கிறாங்க, ரொம்ப உண்மையாக இருக்காங்க, எதாக இருந்தாலுமே உங்களுக்கு ஹானஸ்ட்டாக நேர்மையாக இருக்காங்க, உங்கள் ரிலேஷன்ஷிப்பை மதிக்கிறாங்கங்கிற ஃபீலை கொடுக்கறது. அதே மாதிரி நீங்களும் உண்மையாக இருக்கிறது, எமோஷ்னலி நீங்கள் ரொம்ப வேல்யூபிளாக ஹானரபிளாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒண்டர்ஃபுல்லான சைனு. ஏன்னா லவ்வுக்கு வந்து இது ரொம்ப 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 முக்கியம். ட்ரஸ்ட் அப்படிங்கிறது தான் ஒரு பெஸ்ட்டு ரிலேஷன்ஷிப்போட அடையாளமே. அந்த மாதிரி வெளிப்படைத்தன்மையோட நேர்மையாக இருக்கிறாங்க உங்கள் பார்ட்னர், நீங்களும் நேர்மையாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் 2 பேருமே ஒண்டர்ஃபுல்லான ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்கன்னு அர்த்தம். அடுத்த முக்கியமான விஷயம் என்னென்னா, உங்களுடைய செல்ஃப் ரெஸ்பெக்டை மதிக்கிறவங்களா இருப்பாங்க. அதாவது உங்களை கரெக்டாக ட்ரீட் பண்ண தெரிஞ்சவங்களா இருப்பாங்க, உங்களோட பவுண்ட்ரிஸை மதிக்கிறவங்களா இருப்பாங்க. லைக் உங்களுக்குன்னு ஒரு ப்ரைவசி இருக்கும் இல்லையா, உங்களை கேட்காம சில விஷயங்கள் வந்து உங்களுடைய ப்ரைவசியில் தலையிடாமல் இருக்கிறது. என்ன தான் பெஸ்ட்டு ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலுமே ஒவ்வொரு ரிலேஷன்ஷிப்புக்குமே ஒரு பவுண்ட்ரி ரொம்ப முக்கியம். நம்மளுடைய செல்ஃப் ரெஸ்பெக்ட் அண்ட் நம்மளோட ப்ரைவசிக்குன்னு சில முக்கிய இடங்கள் இருக்குது. அதை மதித்து உங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்டையும் மதிக்கிற மாதிரி ஒரு பார்ட்னர் உங்களுக்கு கிடைச்சிருக்காங்க அப்படின்னா உண்மையாலுமே நீங்கள் சூப்பரான ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்கன்னு அர்த்தம். ஏன்னா செல்ஃப் ரெஸ்பெக்ட் தான் ரொம்ப முக்கியம். உங்களை ஒரு இடத்துல மதிக்கிறது, உங்களுக்கான ஃபீலிங்ஸுக்கு மதிப்பு கொடுக்கறது, இதெல்லாம் தான் நீங்கள் ஒரு சூப்பரான ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அப்படிங்கிறது உங்களை ஃபீல் பண்ண வச்சு லைஃப்பில் அடுத்த கட்ட முன்னேற்றத்துக்கு கூட்டிகிட்டு போகும். ஏன்னா உங்களுக்கு நீங்கள் மதிக்கிறீங்க அப்படிங்கிற ஃபீல் வரும்போது தான், மதிக்கப்படுறீங்கிற ஃபீலும் வரும்போது தான் நீங்கள் லைஃப்பில் அடுத்த கட்டத்தை நோக்கியே போக முடியும் இல்லையா. அது மாதிரி உங்களோட பவுண்டரிஸை மதிப்பாங்க, உங்களுக்கான செல்ஃப் ரெஸ்பெக்டை மதிப்பாங்க, உங்களுக்குன்னு ஒரு மனசு இருக்குது, உங்களுக்குன்னு ஒரு மதிப்பு இருக்குங்கிறத உணர வைக்கிறாங்க அப்படின்னாலே நீங்கள் ஒண்டர்ஃபுல்லான ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்கன்னு அர்த்தம். அடுத்து ரொம்ப 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 முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்டிங். அதாவது என்னென்னா, அவங்க சொல்கிறது மட்டுமே பெருசுன்னு நினைக்காம நம்மளோட பார்ட்னர் ஒன்று சொல்கிறாங்க அப்படின்னா அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூலையும் இருந்து நம்ம யோசிப்போம். ஒரு சண்டைன்னு எடுத்துக்கிட்டாலுமே நமக்கு இந்த மாதிரி தோணுது, நம்ம பார்ட்னருக்கு எப்படி தோணும் அப்படின்னு யோசித்து அதுக்கேற்ற மாதிரி இறங்கி வந்து பேசுகிற ஒரு பார்ட்னர் உங்களுக்கு கிடைக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அப்படின்னாலுமே நீங்கள் ரொம்ப ஹெல்த்தியான சூப்பரான ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்கன்னு அர்த்தம். ஏன்னா இங்கே அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அண்டர்ஸ்டாண்டிங்கிறது நம்ம பார்ட்னர் மட்டும் கொடுக்கக்கூடாது, நம்மளும் கொடுக்கணும். அதுக்காக நம்ம மட்டுமே கொடுக்குறோங்கிறது கிடையாது, 2 சைடு இருந்துமே வரணும். ஏன்னா மியூச்சுவலாக இருக்கும்போது தான் ஒரு ஹெல்த்தியான ரிலேஷன்ஷிப் அங்கே உருவாகும். ஸோ உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. லைக் உங்களுக்கு ஒரு விஷயம் தோணுது, அதுக்கு ஆப்போசிட்டாக உங்கள் பார்ட்னர் சொல்கிறாரு அப்படின்னா கண்டிப்பாக அதில் ஒரு அர்த்தம் இருக்கும், அவங்க கண்டிப்பாக யோசிச்சு தான் அதை சொல்லுவாங்கன்னு உங்களுக்கு தோணுது அப்படின்னாலே நீங்கள் ஒண்டர்ஃபுல்லான சூப்பரான ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்கன்னு அர்த்தம். அடுத்த முக்கியமான சூப்பரான சைன் வந்து பார்த்திங்கன்னா எமோஷ்னல் சப்போர்ட். அதாவது எமோஷ்னல் சப்போர்ட் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியம். எல்லா நேரங்கள்லையும் உனக்காக நான் இருக்கேன், நான் அவங்க கூட இருப்பேன் என்ன நடந்தாலும் அப்படிங்கிற ஒரு சப்போர்ட் அவங்க பார்ட்னர் கொடுக்குறாங்க அப்படின்னாலே ஒரு சூப்பரான ஒண்டர்ஃபுல்லான ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் இருக்கீங்கன்னு அர்த்தம். அதாவது ஒரு ப்ரியாரிட்டி, ஒரு எமோஷ்னல் சப்போர்ட், உங்களுக்கு தேவைப்படுற நேரத்தில் கூட இருக்கிறது, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது அப்படிங்கிறது உங்கள் பார்ட்னர் பண்ணுறாங்க. நீங்களும் அதே மாதிரி அவங்களுக்கு தேவையான நேரத்தில் இருக்கீங்க, அவைலபிளாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சூப்பரான ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் இருக்கீங்கன்னு அர்த்தம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கஷ்டமான டைமில் தான் நம்மளை என்கரேஜ் பண்ணுறக்கு ஒருத்தர் வேணும், நம்மளை லவ் பண்ணுறக்கு ஒருத்தர் வேணும், நம்மளை மோட்டிவேட் பண்ணுறதுக்கு, நம்மளை கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறதுக்கு ஒருத்தர் வேணும் இல்லையா, ஃபீல் பண்ண வைக்கிறதுக்கு ஒருத்தர் வேணும். ஏன்னா எல்லா டைமும் நம்மளே பாசிட்டிவாக இருப்போம் அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா. ஸோ அந்த மாதிரி நம்ம பார்ட்னர் நம்ம கூட இருக்காங்க, எல்லா டைம்லேயும் நம்மளை லவ் பண்ணுறாங்க, கஷ்டமான டைம்லேயும் நம்மளை என்கரேஜ் பண்ணுறாங்க, மோட்டிவேட் பண்ணி உன்னால் முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு எமோஷனல் சப்போர்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா அதை விட பெரிய வரம் இந்த உலகத்திலேயே கிடையாது. அப்படிப்பட்ட பார்ட்னர் கிடைச்சிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஹெல்தியான ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்கன்னு அர்த்தம். முக்கியமான அறிகுறி என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு முடிவு எடுக்கும் போதும் அவங்க வந்து 2 பேருமே சந்தோஷமாக இருக்கணும், 2 பேருமே அதில் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு பக்கம் வெளியில் போகணும்னு நினைக்கிறீங்க, நீங்கள் ஒரு இடம் சொல்கிறீங்க, அவங்க ஒரு இடம் சொல்கிறாங்க அப்படின்னா அவங்களும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்க மாட்டாங்க, உங்களையும் காம்ப்ரமைஸ் பண்ண விட மாட்டாங்க. 2 பேருக்குமே பிடிச்ச மாதிரி ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகணும்னு நினைப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அதை பொலைட்டாக சொல்லுவாங்க, ஆர்கியூமெண்ட் மாதிரி கொண்டு போகாமல் ரொம்ப ஹார்ஷாக பேசாமல் இங்கே போகலாம், 2 பேருக்கோட சந்தோஷமே முக்கியம் அப்படின்னு சொல்லி 2 பேர்த்தோட சந்தோஷத்தையுமே அங்கே வேல்யூ பண்ணுறாங்க, 2 பேரோட சாட்டிஸ்ஃபேக்ஷனையும் அங்கே கன்சிடர் பண்ணுறாங்க அப்படின்னாலே கண்டிப்பாக ஒரு ஒண்டர்ஃபுல்லான சூப்பரான ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் இருக்கீங்கன்னு அர்த்தம். ஏன்னா இது ரொம்ப முக்கியம். ஒரு முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்கள மட்டுமே யோசித்து, அவங்க சுச்சுவேஷன் மட்டுமே யோசித்து முடிவெடுக்காமல் நம்மளோட பார்ட்னருக்கும் ஒரு ஆசைகள் இருக்கும் அப்படின்னு சொல்லி அதையும் யோசித்து முடிவெடுக்கிற பார்ட்னர் கிடைக்கிறது உண்மையாலுமே ஒரு மிகப்பெரிய வரம்னு நான் சொல்லுவேன். அந்த மாதிரி ஒரு பார்ட்னர் கிடைச்சிருக்காங்க அப்படின்னா கெட்டியமாக பிடிச்சிக்கோங்க. புதுசாக மேனிஃபெஸ்ட் பண்ணுறவங்களும் அந்த மாதிரி பார்ட்னர் கிடைக்கணும்னு மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள்.
அடுத்து நான் சொல்ல போகிற அறிகுறி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 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 ஸ்பெஷலான அறிகுறி. இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பார்ட்னர் வந்து நம்மளை அப்படியே அக்செப்ட் பண்ணிப்பாங்க. லைக் எப்படின்னா பாடி ஷேமிங் பண்ண மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட இருக்கிற குறைகளை வந்து அப்படியே அக்செப்ட் பண்ணிப்பாங்க, ரசிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளை கிரிட்டிசைஸ் பண்ண மாட்டாங்க, ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க, ப்ளேம் பண்ண மாட்டாங்க. இதெல்லாம் ஏன் அப்படின்னா சின்ன சின்ன விஷயங்கள் கூட நம்மளை வந்து அஃபெக்ட் பண்ணும். ஏன் அப்படின்னா நம்மளோட ஸ்பெஷல் பர்சன் வந்து அதை சொல்லும்போது நமக்கு அஃபெக்ட் ஆகும். இப்போ ஒருத்தவங்க வந்து குண்டாக இருக்காங்க அப்படின்னா எல்லாரும் சொல்லும் போது நமக்கு அஃபெக்ட் ஆகாது. ஆனால் நம்மளை லவ் பண்ணுற பர்சன் வந்து நீ ரொம்ப குண்டாக இருக்க அப்படிங்கிறத வந்து 2 விதமாக சொல்லுவாங்க. ஒரு விதம் வந்து என்னென்னா, நீ உடம்பு குறைச்சின்னா நீ வந்து ஹெல்த்தியாக இருப்ப, உனக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வரும்னு மோட்டிவேட் பண்ணுறது ஒரு விதம். நீ ஒல்லியாக இருக்க, உடம்பு குறைச்சா என்ன, என்னால் வெளியில் சொல்ல முடியல, அந்த மாதிரி அடுத்தவங்களுக்காக பாடி ஷேமிங் பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பாடி ஷேமிங் பண்ணாமல் உங்களுக்காக அப்படியே ஏற்றுக்கிறாங்க. ஒரு ஜட்ஜ்மெண்டலே இல்லாமல் நீ எனக்கு கிடைச்ச பொக்கிஷம் அப்படின்னு ஃபீல் பண்ண வைக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் ஒண்டர்ஃபுல்லான ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்கன்னு அர்த்தம். ஏன்னா இது எல்லாத்துக்கிட்டேயும் வந்து கிடைக்காது. உண்மையாலுமே சொல்கிறேன். ஏன்னா அழகுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு சொசைட்டியில் தான் நம்ம இருக்கோம். அந்த அழகையும் வந்து நம்ம இருக்கிறதே அழகு அப்படின்னு ஏற்றுக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் சூப்பரான ஒண்டர்ஃபுல்லான ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். அடுத்த முக்கியமான அறிகுறி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 பேர்த்தோட கோல்ஸுக்கு வந்து என்கரேஜ் பண்ணுறது, ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணுறது, இன்னொருத்தரோட சக்ஸஸை இன்னொருத்தவங்க செலிப்ரேட் பண்ணுறதுன்னு சொல்லி 2 பேர்த்தோட கோல்ஸோட சக்ஸஸையும் 2 பேர்த்துக்குமே சொந்தம்னு நினைக்கிறது. லைக் எப்படின்னா அவங்களோட இண்டிவிஜுவாலிட்டியாக அப்படியே இருக்க விட்டுறது தான். இருந்தாலும் நம்மளோட சக்ஸஸ் மாதிரியே அடுத்தவங்க அந்த பார்ட்னரோட சக்ஸஸையும் என்ஜாய் பண்ணுற ஒரு பார்ட்னர் கிடைக்கிறாங்க அப்படின்னா உண்மையாலுமே அது மிகப்பெரிய வரம்னு சொல்லலாம். ஏன்னா இந்த உலகத்திலேயே நம்ம சக்ஸஸ் ஆகணும்னு நினைக்கிறதே நம்ம கூட இருக்கிற லவபிள் பர்சன்ஸ்க்காக தான். ஸோ நம்மளோட சக்ஸஸை அவங்களோட சக்ஸஸாக கொண்டாடுற ஒரு பர்சன் கிடைக்கிறாங்க அப்படின்னா உண்மையாலுமே அதை விட ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் வந்து இந்த உலகத்திலேயே இல்லைன்னு சொல்லலாம். அந்த மாதிரி 2 பேர்த்தோட கோலுக்குமே வந்து என்கரேஜ் பண்ணிவிட்டு 2 பேருமே வந்து ஈச் அதர் சப்போர்ட் பண்ணிவிட்டு செலிப்ரேட் பண்ணிவிட்டு லைஃப்பை வாழ்கிறாங்க அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய வரம். அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் கிடச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் ஒண்டர்ஃபுல்லான ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி சைன்ஸ் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருந்துச்சு அப்படின்னாலே கண்டிப்பாக நீங்கள் ஹெல்தி அண்ட் ஹாப்பி ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்கன்னு அர்த்தம். இதில் எத்தனை சைன்ஸ் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு நீங்கள் பாருங்கள். அப்படி இருந்துச்சு அப்படின்னா அது எல்லாமே நீங்கள் கிரேட்ஃபுல்லாக இருக்க வேண்டிய விஷயங்களாக இருக்கும். கண்டிப்பாக இது வந்து ஒரு ஹெல்த்தியான ஹாப்பியான ரிலேஷன்ஷிப்கான சைன்ஸு. இதில் வந்து இருக்கிற சைன்ஸ் வந்து உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணும்னு சொல்லி நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள். ஜஸ்ட் அந்த பர்சன் கூட ஹாப்பியாக இருக்கும்னு மட்டும் நினைக்காம உங்களுடைய இன்னர் ஸ்ட்ரென்த்துக்கான பார்ட்னராக நீங்கள் பாருங்கள். உங்களோட சோல்மேட்டாக நீங்கள் அட்ராக்ட் பண்ணணும் நினைங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ரிலேஷன்ஷிப்பில் இந்த சைன்ஸ் இருந்தால் தான் அதை வந்து அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் கொண்டு போக முடியும். ஏன்னா எல்லா கோல்ஸையும் நீங்கள் சக்ஸஸ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் இந்த சைன்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி ரிலேஷன்ஷிப்பை உங்கள் பார்ட்னர்கிட்ட அட்ராக்ட் பண்ணணும்னு நினைங்க. கண்டிப்பாக இந்த சைன்ஸ் எல்லாமே இருக்கிற மாதிரி ஒண்டர்ஃபுல்லான ஹாப்பியான ரிலேஷன்ஷிப்பாக யூனிவர்ஸ் அமைச்சு கொடுப்பாங்க. கண்டிப்பாக எல்லாருக்கும் நல்லதே மட்டுமே நடக்கட்டும். எல்லாருமே நல்லாயிருக்கும். எல்லாருக்குமே ஒண்டர்ஃபுல்லான சூப்பரான ரிலேஷன்ஷிப் கிடைக்குது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ யூனிவர்ஸ்.